சேனைகளின் கர்த்தர் யார் என்றால், யெகோவா சபயோத் யார் என்றால், நமக்கு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. யெகோவா சபயோத் யார்? சேனைகளின் கர்த்தர் யார்? நமக்கு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விருந்துக்கெல்லாம் போயிருக்கிறீங்க? கல்யாணம் முடிச்ச புதுசுல அந்த பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்வாங்க? விருந்துக்கு கூப்பிடுவாங்க. நல்ல ஆட்டுக்கறி, நல்ல முயல் கறி எல்லாத்தையும் போட்டு வச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து என்ன செய்வாங்க? அனுப்பிச்சி வைப்பாங்க. இன்னும் சில கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வைப்பாங்க. சில நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க அதிகாரிகளை விருந்துக்கு என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. சில சமயங்களில் சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம், நம்மளை யாரும் விருந்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, நம்மளை யாரும் விருந்துக்கு அழைக்க மாட்டேங்கிறாங்களே. சிலருக்கு விருந்தின என்னன்னு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, யெகோவா சபயோத் சொல்றாரு, நான் உனக்கு விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் உனக்கு விருந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ 1000 பேருக்கு என்ன செய்யலாம்? விருந்து கொடுக்கலாம். அப்படிப்பட்ட உயர்வு என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் உனக்கு வச்சிருக்கிறேன். எனவே இலக்கரிச்சு போகாத, இலக்கரிச்சு போகாத, தொய்ந்து போகாத, மனதை தளர விட்டுறாத. சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபயோத் நான் உங்கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? விருந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எங்கே மேய்த்து? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, விருந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமென். கர்த்தர் பாருங்க, நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதங்களை கல்வாரி சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து என்ன செய்திருக்கிறார்? அங்கே வைத்திருக்கிறார். எல்லாம் நமக்கு தான். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும், விசுவாசிக்கணும். செழிப்பான விருந்தை, கொழுமையான விருந்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 6வது வசனம். சேனைகளின் கர்த்தர் மலையிலே ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ளதுமான பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். அடே அப்பா, எப்படிப்பட்ட விருந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அது கொழுமையான பதார்த்தங்களும், கொழுமையான, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நெய்யா ஊற்றி செஞ்சு வச்சிருக்காங்கப்பா. நெய்யிலே செஞ்சிருக்கிறாங்க இவ்வளவு பலகாரத்தையும். டால்டா கிடையாது, நெய்யில என்ன செஞ்சிருக்கிறாங்க? செஞ்சிருக்கிறாங்க. மணக்குது, டேஸ்டா இருக்குது. நான் கேட்குறேன், கர்த்தர் பதார்த்தங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாருன்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எவ்வளவு மனமா இருக்கும், எவ்வளவு ருசியா இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசம். புது திராட்சை ரசம் அப்படி நல்லா இருக்காது. உடனே புளிஞ்சு உடனே திராட்சை ரசத்தை குடிச்சா அப்படி ஒன்றும் இல்லை. நல்லா பழமையான திராட்சை ரசம் நல்லா டேஸ்டா இருக்குது. நல்லா கிரேப் ஜூஸு, அது கிரேப் ஜூஸு நல்லா டேஸ்டா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே, இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும். எத்தனை ஜனங்களுக்கு? நான் என்னமோ நினச்சிட்டேன் யூதர்களுக்கு மட்டும் போல அப்படி நினச்சிட்டேன். ஆபிரகாம் சந்ததியார்களுக்கு மாத்திரம் நினச்சிட்டேன். இல்லை, அப்புறம் நல்லா வாசித்து பார்த்தா கர்த்தர் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. நல்லா பாரு மகனே, சகல ஜனங்களுக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களுக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்த எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே
சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரு? யெகோவா சபையத்தை என்ன சொல்றாரு? விருந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். விசுவாசி, என்ன செய்ய? விசுவாசி, கொழுமையை விசுவாசி, பெஸ்ட விசுவாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கொழுமையை விசுவாசிங்க, பெஸ்ட விசுவாசிங்க, தலை சிறந்ததை விசுவாசிங்க, முதல் தரமானதை விசுவாசிங்க. அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமே. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிச்சமானது இருந்தால் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, அந்த ஊசி போனது, அந்த கழிச்சு கட்டினது ஏதாவது மிச்சம் கிச்சம் இருந்தால் கொடுங்கப்பா, பழசு பட்டம் இருந்தால் கொடுங்கப்பா, சாப்பிட்டு போகிறோம் வயிற்ற கழுவிட்டு. எண்ணங்களை மாற்றணும், எண்ணங்களை மாற்றணும். ஒருவேளை இன்னைக்கு தாழ்ச்சியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு பழைய சொரையும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதை சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் எதை விசுவாசிக்கணும்? இப்போ கொழுமையை விசுவாசிக்கணும், பெஸ்ட்டை விசுவாசிக்கணும், தலை சிறந்ததை விசுவாசிக்கணும், முதல் தரமானதை விசுவாசிக்கணும். உச்சிதமான கோதுமையினாலே அவர் உன்னை திருப்தியாக்குவார், கண்மலை தேனினாலும். ஆமென். என்ன தேனு? கண்மலை தேனு. புளிய மரத்து தேனு கிடையாது, வேப்ப மரத்து தேனு கிடையாது. புளிய மரத்தில் கட்டின தேனு புளிப்பாக இருக்கும், வேப்ப மரத்தில் கட்டின தேனு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் கண்மலை, மலை மேலே அந்த இடத்துல அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க, பெரிய தேன் ராட்டணும், அது சுத்தமான தேனு. அதை சாப்பிட்டு அவ்வளவு டேஸ்டாக இருக்கும், கண்ணெல்லாம் தெளிவாயிருமா, கண்ணெல்லாம் மங்களால கண்ணெல்லாம் பவர் ஆயிரும், நல்லா தெரிய ஆரம்பிச்சிருமா. கர்த்தர் சொல்றாரு, அதைத்தான் நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், அதைத்தான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதுதான் உன்னுடைய பங்கு. அப்ப விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதோ மிச்சம் மீதி தான் பிரதர். யாரு சொன்னது? யாரு சொன்னது? எண்ணங்களை மாற்றணும், எண்ணங்களை தளர்த்தி விடணும், எண்ணங்களை விசாலமாக்கணும், எண்ணங்களை கர்த்தருக்கு நேரம் திருப்பணும், அப்படியே வார்த்தைக்கு நேரம் திருப்பணும், எண்ணங்களை கல்வாரிக்கு நேராக அப்படியே காயத்துக்கு நேராய் திருப்பணும். கர்த்தாவே, என்னுடைய பங்கு மிச்சம் மீதி கிடையாது, என்னுடைய பங்கு தாழ்ச்சி கிடையாது, என்னுடைய பங்கு வந்து செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி கிடையாது, என்னுடைய பங்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், தலை சிறந்தது தான், முதல் தரமானது தான். நான் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சந்ததியார்களும் தலை சிறந்ததை தான் சாப்பிடுவோம். ஏன்னா நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எனக்கு விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்னா எப்படி இருக்கும்? மிச்சம் மீதியா இருக்கும். கர்த்தர் விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்னா ஏதோ ஏனதானம்னா இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பாருங்க எப்படிலாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், முன்னாள் முதலமைச்சர் பிரதமரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறார் தேனி மாவட்டத்துக்கு வர சொல்லி. அதுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்துகிறாங்க. சாப்பாடு ஆயத்தப்படுத்தினா அடே அப்பா, அதை அந்த சாப்பாடை செக்கிங் பண்ணுறதுக்கு செக்கிங் இன்ஸ்பெக்டர் எத்தனை பேர் நிற்கிறாங்க. அது சுத்தமான எண்ணெயா, அது என்ன அரிசி, என்ன பருப்பு, என்ன மாவு, அதை இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. ஏன்னா அதில் வேறு ஏதாவது கலந்துடக்கூடாது, வேறு ஏதாவது மிக்சிங் ஆகிடக்கூடாது. இதை கலந்து அந்த நல்ல இருக்குல்ல பெஸ்ட்டான எண்ணெய், அது இதெல்லாம் என்னென்னமோலாம் போட்டு அதை செக்கிங் பண்ணி அதை 10 பேர் சாப்பிட்டு அது கரெக்டாக இருக்கலாம் செக் பண்ணி அதுக்கு பிறகு அவருக்கு வைக்கிறாங்க. அவர் அதை சாப்பிட்றாரா சாப்பிடலையோ, சரி பார்க்கலான்னு போனாலும் போனது தான். அந்த மாதிரி பாருங்கள், செக்கிங் பண்ணி அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன், சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க, என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கும் பாருங்க, என்ன மாதிரி தரமா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் விசுவாசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு இந்த உலகத்தில் எப்பயுமே அந்த கஷ்டம்தான் பாஸ்டர், நமக்கு மிச்ச மீதி தான் பாஸ்டர், நமக்கு அந்த பிஞ்சது பீத்தது அந்த பழசு அது கழிச்சு கட்டினது தான் கிடையவே கிடையாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவரே என் கண்களை திறந்தருளும், இந்த சத்தியங்களை பார்க்க பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க தாழ்ச்சியில் இருக்கலாம், சாதாரண நிலையில் இருக்கலாம். இதெல்லாம் இப்பயே விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். விசுவாசிக்க விசுவாசிக்க வாயை திறந்து பேச பேச எல்லாம் டோட்டலாக என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற
ஆரம்பிக்கும். ஆகவே சேனைகளின் கர்த்தர் யார் என்றால் யெகோவா சபையோத் யார் என்றால் நமக்கு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவர். கொழுமையான விருந்தை, செழிப்பான விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவர். கல்வாரி சிலுவையின் மூலமாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.